அன்பான நேயர்களுக்கு வணக்கம். புத்திசாலியாகவும் ஸ்மார்ட் ஒர்க் செய்து வேலையை வேகமாக முடிக்கும் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் சாதகம் என்ன பாதகம் என்ன என்பதை பார்த்துடலாங்க. முதல்ல கோச்சாரத்தில் இருக்கும் கிரக நிலைகள். ராசிக்கு 2 செவ்வாய், 4 கேது, 8 சூரியன் புதன், 9 சந்திரன் சனி, 10 ராகு சுக்கிரன், 12 குரு. ராசிநாதன் புதன் குரு பார்வையில 8ஆம் இடத்துல இருக்கு, நட்பு வீட்டுல இருக்கிறதுனால எதிர்பாராத அதிர்ஷ்டம் இந்த மாசம் இருக்குங்க. சேவிங்ஸ்லயோ அல்லது மியூச்சுவல் ஃபண்ட்லயோ பணம் போட்டிருந்தீங்க அப்படின்னா நல்ல லாபம் கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குங்க. மிதுன லக்கணத்துக்கு 6ஆம் அதிபதியான செவ்வாய் வக்ரத்திலயும் நீச்சத்திலயும், அதாவது சில நேரத்துல ராசியில இருப்பாருங்க வக்ரமா, இல்லைன்னா 2ஆம் வீட்டுல நீச்சமா இருப்பாரு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகும்னு பாத்தீங்கன்னா, சுத்தி இருக்கிறவங்க உங்களை கோவப்படுத்தவோ எரிச்சல் பண்ணவோ பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. நாம கொஞ்சம் நிதானமா செயல்பட்டு வார்த்தைகளை பார்த்து பேசும்போது பிரச்சனைகளை தடுத்துக்கலாம். 3ஆம் அதிபதி சூரியனும் குரு பார்வையில இருக்கறனால எதையும் தன்னம்பிக்கையா தைரியத்துடன் செஞ்சு முடிப்பீங்க. தைரியம், வீரியம், கீர்த்தி, புகழ் இது எல்லாமே 3ஆம் பாவகம். சில பேர் புகழ் அடைவீங்க. எதையும் சில நேரத்துல பாத்தீங்கன்னா தைரியமா செஞ்சு முடிச்சுட்டு அப்பா பாராட்டு வாங்கிக்கிற கண்டிஷன்ல இந்த மாசம் இருக்குங்க. அப்பாவே பரவாயில்லடா நல்லா பண்ணிருக்கீங்க, இப்படிதான் செய்யணும் அப்படிங்கிற பேர் அவர்கிட்ட இருந்து வாங்குற அளவுக்கு இந்த மாசம் சூரியன் சுபத்துவமா இருக்கனால நல்ல விஷயம். நீங்க முயற்சி பண்ணி எதையுமே சொல்லணும்னு கூட அவசியம் இல்லை, இப்படி பண்ணணும் அப்படி பண்ணணும், நீங்களே செஞ்சு முடிச்சுட்டு அப்பா கிட்ட பாராட்டு வாங்குற கண்டிஷன் இந்த மாசம் இருக்குங்க. 4ஆம் வீட்டை குரு பார்வையில இருக்கிறதும் 4ஆம் அதிபதியாகி ராசிக்கு அதிபதியாகி புதனும் குரு பார்வையில இருப்பதும் வீடு வாகனம் பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா, ஒரு வண்டி வாங்கலாம்னு நினைச்சிருப்பீங்க, இந்த பட்ஜெட் போதும் அப்படின்னு நினைச்சிருப்பீங்க. டக்குன்னு பாத்தீங்கன்னா இதை விட பெஸ்டா ஆஃபர் கொடுக்குற மாதிரியோ அல்லது கம்பெனியில ஏதாவது கொடுக்குற மாதிரியோ நல்ல ஹையான ஒரு வண்டியே வாங்குற அளவுக்கு ஒரு அமைப்பும், அல்லது வீடு பாத்தீங்கன்னா இந்த பட்ஜெட் போதும்னு நினைச்சிருப்பீங்க, இன்னும் கொஞ்சம் ஒரு இதை விட பெஸ்டா ஒண்ணு கிடைக்கும், ஒரு 2 லட்சம் 3 லட்சம் சேர்த்தி போட்டாலே இதுக்கு அது பெஸ்டா இருக்கு அப்படிங்கிற அமைப்பும் இந்த மாசம் அமையறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. சுக்கிரனும் உச்சமா இருக்காரு, 4ஆம் அதிபதிக்கும் குரு பார்வை, 4ஆம் பாவகத்துக்கும் குரு பார்வை இருக்கிறதுனால நல்ல வீடு வாகனம் அமையறதுக்கான வாய்ப்புகள். சிலருக்கு உயர்கல்வி, பிஜிக்கோ அல்லது பாத்தீங்கன்னா பிஹெச்டி பண்றவங்களுக்கு ஒரு ஒரு தடுமாற்றம் இருந்ததெல்லாம் ஒரு கிளாரிட்டி கிடைச்சி ஒரு பண்றதுக்கான வாய்ப்புகளும், அம்மா சம்மந்தப்பட்டதெல்லாம் பாத்தீங்கன்னா அம்மாவோட சின்ன சின்ன கருத்து வேறுபாடு இருந்தா கூட அதெல்லாம் சால்வ் ஆகி சுமூகமான உறவுநிலை வர்றதுக்கும் இந்த 4ஆம் பாவகம் 4ஆம் அதிபதி நல்ல ஒரு சுபத்துவமா இருக்கனால இந்த மாசம் ஒரு நல்ல அமைப்பாவே இருக்குங்க. வீடு வாகனம் சரி, அம்மாவோட ஹெல்த் கண்டிஷன், வயசானவங்களுக்கு ஹெல்த் கண்டிஷன் ரொம்ப கொஞ்சம் இதா இருந்ததுன்னா கூட இந்த மாசம் ஓரளவுக்கு முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்கும், அப்பாடா அப்படிங்கிற நிம்மதி இருக்கிற மாதிரி இருக்குங்க. 5ஆம் அதிபதி சுக்கிரன், அதுவும் யோகாதிபதி சுக்கிரன் அந்த வீட்டுக்கு 6ல மறைஞ்சி உச்சமா இருந்தா கூட பிள்ளை பாக்கியம் இல்லாதவங்களுக்கு, தடைப்பட்டுட்டே வந்தவங்களுக்கு இந்த மாசம் ஒரு நல்ல செய்தி கிடைக்கிறதுக்கும், அதே மாதிரி இப்ப கன்சீவா இருக்கிறவங்களுக்கு குழந்தை பிறக்கும் போது எதிர்பார்த்தது ஒரு மகிழ்ச்சியான ஒரு விஷயமும் நடக்கிறதுக்கும், பிள்ளைகளால ஒரு நிம்மதியான ஒரு சூழ்நிலை உருவாகிறதுக்கும் இந்த மாசம் அமையுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு 6ஆம் அதிபதி செவ்வாய் நீச்சமா இருக்கிறது நல்லது. கடன் நோயை கட்டுக்குள்ள வச்சிருக்கோம். ஆனா அது 2ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து இருக்கிறதுனால வேலை தொழில் செய்வதற்கு பாத்தீங்கன்னா பணம் தட்டுப்பாடு, பெரிய லாபம் கிடைக்காத அமைப்பு இந்த மாதிரி பண்ணுவாரு. 6ஆம் அதிபதி 2ஆம் வீட்டுல போய் உட்கார்ந்து இதுதான் பண்ணுவாரு. பணம் விஷயத்துல நிதானமா செயல்படுவது நல்லதுங்க. 7ஆம் அதிபதி குரு சுக்கிரன் வீட்டுல இருப்பதும், சுக்கிரனும் குரு பரிவர்த்தனையாகி காரகவலுல இருக்கிறதும் ஒரு கல்யாண விஷயத்துல ஒரு நல்ல விஷயங்க. தடைப்பட்டுட்டே வந்தவங்களுக்கு கல்யாணம் ஃபிக்ஸ் ஆகிறதுக்கு, தை மாசம் ஆரம்பிச்ச உடனே அதுக்கான ஃபிக்ஸ் ஆகிறதுக்கான வாய்ப்புகளும், காதலிச்சிட்டு இருக்கிறவங்களுக்கு கூட வீட்டுல பர்மிஷன் கிடைச்சி கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கான வாய்ப்புகளும், இளைய பருவத்தினருக்கு புதிய காதல் வருவதற்கான வாய்ப்புகளும், நல்ல நட்போட புதிய நட்பு உருவாகிறதுக்கான வாய்ப்புகளும் இந்த மாசம் இருக்குதுங்க. 8ஆம் அதிபதி சனி ஆட்சியா இருக்கிறதும் 8ஆம் வீட்டுக்கு குரு பார்வை இருக்கிறதுனாலையும் வெளிநாடு வெளிமாநிலம் வேலை விஷயமாவோ அல்லது டூர் விஷயமா ஃபேமிலியோட பிளான் பண்ணி மலை பிரதேசத்துக்கு, இப்போ ஊட்டி கொடைக்கானல் மாதிரி மலை பிரதேசத்துக்கு போறதுக்கான வாய்ப்புகளும் உருவாக்கி தருவாருங்க.
ஆனா என்ன பண்ணுவாருன்னா கொஞ்சம் இதை இப்போ அதை அப்போ அப்படிங்கிற மாதிரி ஆனா இந்த மாசம் நடக்கும். இந்த மாசம் இறுதியில உங்களுக்கு அதுக்கான வாய்ப்புகள் உருவாகுங்க. அதே மாதிரி 9ஆம் அதிபதி சனி ஆட்சியா 9லயே இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்ல முன்னேற்றம் பெருசா இருக்காதுங்க. சில சில கருத்து வேறுபாடுகளோ அல்லது பாத்தீங்கன்னா உடல் ஆரோக்கியத்துல கொஞ்சம் டல் அடிக்கிற மாதிரி இருக்குங்க. அதுவும் பாத்தீங்கன்னா இப்போ மார்ச் மாசம் வரைக்கும் அப்படிதான் இருக்கும். சனி பயிற்சிக்கு அப்புறம் அதுக்கான தீர்வுகள் நமக்கு ஒவ்வொன்றா ஸ்டார்ட் ஆயிருங்க. இருந்து வந்த பிரச்சனைகளும் ஹெல்த் இஷ்யூஸும் இந்த மாசம் கொஞ்சம் அப்படியே ரொம்ப மோசமான நிலைக்கு இல்லாம சந்திரன் கூட இருக்கிறதுனால அப்படியே பேலன்ஸ் பண்ணி நியூட்ரலா மெயின்டைன் பண்ணுவாருங்க. அதே மாதிரி பாத்தீங்கன்னா 12ல இருக்கிற குரு பயிற்சி குரு பயிற்சி அப்பவே வந்த உடனே உங்களை எங்கேயாவது இட விஷயமாவோ படிப்புக்காகவோ வேலைக்காகவோ இடத்த நகர்த்தி இருப்பாரு. இப்ப பாத்தீங்கன்னா இந்த வருஷம் ஜூன் மாசம் குரு பயிற்சி அடுத்தது பாத்தீங்கன்னா ராசிக்கே 12ல இருந்து ராசிக்கு போவாரு. அப்போ பாத்தீங்கன்னா என்னன்னா நம்ம ஜூன் மாசத்துக்கு அப்புறம் சில பேர் என்னன்னா ஜூன் மாசத்துக்கு அப்புறம் நம்ம குடும்பத்தோட போய் சேரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம் ஸ்டெப் இந்த மாசமே எடுத்திருப்போம். அதுக்கான தெரியும் நம்ம இப்ப ஜூன் மாசம் வாக்குல நம்ம போயிடலாம் ஃபேமிலியோட அப்படிங்கிற தாட் இருக்கும். இல்ல சில பேர் இன்டர்வியூ அட்டன் பண்ணிட்டு இருப்பாங்க. டக்குன்னு பெங்களூர்ல இருந்து சென்னைக்கோ சென்னையில இருந்து பெங்களூருக்கோ கிடைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இந்த மாசம் இருக்குங்க. குரு பயிற்சி அதாவது குரு 12ல இருக்கிறதுனால இடத்த நகர்த்திருப்பாரு. இப்ப ராசிக்கே போனதுனால அங்கிருந்து ராசியில இருந்து 7ஆம் வீட்டை பாக்குறதுனாலயும் உங்களை குடும்பத்தோட சேர்த்து வைக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. அதே மாதிரி இந்த மாசம் சந்திராஷ்டமம் 25, 26 தேதிகள்ல இருக்கிறதுனால தந்தை சம்பந்தப்பட்ட விஷயங்கள்லயோ அல்லது தந்தையோட பாத்தீங்கன்னா கொஞ்சம் கருத்து வேறுபாடு வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்கு. கொஞ்சம் நிதானமா செயல்படுங்க. மிதுன ராசிக்காரர்களுக்கு நினைச்சது பழிக்கும் மாசமாகவே இந்த பிப்ரவரி மாசம் இருக்குங்க.